உறுதியேற்கிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மக்கள் எழுப்பி வருகிறார்கள். தமிழ்நாட்டை குற்றவாளியின் சொர்க்க பூமியாக மாற்றிருக்கும் திமுக அரசே, திமுக அரசே, ராஜினாமா செய், ராஜினாமா செய். திமுக அரசே, திமுக அரசே, ராஜினாமா செய், ராஜினாமா செய். நம் அம்மாவின் ஆட்சியிலே அழகான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு. நம் அம்மாவின் ஆட்சியிலே அழகான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு. கொலை இல்லை, கொள்ளை இல்லை, மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதை மீண்டும் அமைப்பதற்கு ஓய்வின்றி நாம் உழைப்பதற்கு உறுதியேற்கிறோம், உறுதியேற்கிறோம். அம்மாவின் ஆட்சியிலே சிறப்பான திட்டங்கள், மக்களுக்கு செழிப்பான திட்டங்கள், ஏழைகள் பசியார அம்மா உணவகங்கள், ஏழைகள் நலம் பெறவே அம்மா மருந்தகங்கள், மாணவர்கள் பயன்பெறவே மடிக்கணி திட்டங்கள், தாலிக்கு தங்கம் என்று தாய்க்குளம் புகழும் திட்டங்கள். இத்திட்டங்களை நிறுத்திவிட்டால் அம்மாவை புகழை மறைத்து விடலாம் என்று தீய சக்தியாளர்கள் நினைக்கின்றார்கள். அவர்களின் கொட்டத்தை அடக்கிடுவோம் என்று உறுதியேற்கின்றோம், உறுதியேற்கின்றோம். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்தென்றார், கல்வி கடன் ரத்தென்றார், விலைவாசி குறையும் என்றார். செய்தாரா, செய்தாரா? பொம்மை முதலமைச்சர் செய்தாரா, செய்தாரா? விடமாட்டோம், விடமாட்டோம். இனிமேலும் தமிழர்களை ஏமாற்ற விடமாட்டோம், ஏமாற்ற விடமாட்டோம் என்று குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.